So correlation and regression analysis. So correlation and regression na enna. So let's go and start the next unit of module A in ABM. இல்லையா? So the unit 4 என்ன அப்படின்னா correlation and regression. The correlation அப்படிங்கிற word வந்து it is mostly connected with the variable. So ஒரு variable if change in one variable introduces change in other variable. ஒரு variable ஓட change இன்னொரு வேரியபிளை இன்ட்ரடியூஸ் பண்ணுது அப்படின்னா அந்த வேரியபிள் இஸ் செட் டு பி கோரிலேட்டட். அப்போ அந்த வேரியபிள் இன்னொரு வேரியபிளோட ரிலேட் ஆகிருக்கு, தட் இஸ் கால்ட் கோரிலேட்டட். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆஃப் ஒன் வேரியபிள் வந்து இட் இஸ் ரிசல்ட்ஸ் இன் த இன்க்ரீஸ் ஆஃப் அதர் ஆர் டிக்ரீஸ் இன் ஒன் வேரியபிள் ரிசல்ட்ஸ் இன் த டிக்ரீஸ் ஆஃப் அதர். அப்படின்னா தட் இஸ் நோன் அஸ் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். அப்போ வேரியபிள்ஸ் ஆர் டைரக்ட்லி ஆர் பாசிட்டிவ்லி கோரிலேட்டட் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இன்க்ரீஸ் ஆஃப் ஒன் வேரியபிள் வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் அதர் வேரியபிள். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? எக்ஸாம்பிள் வந்து ப்ரைஸ் இன்கம் ரைஸ் ஆச்சுன்னா எக்ஸ்பென்ஸ் பையிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ஸோ எக்ஸாம்பிள் வந்து இன்கம் இன்க்ரீசஸ் கெப்பாசிட்டி டு பை ஆல்சோ இன்க்ரீசஸ் இல்லையா? இது வந்து பாசிட்டிவ்லி கோரிலேட்டட். அடுத்த ரிலேட்டிவ் பார்த்தீங்கன்னா கோரிலேஷன் பார்த்தீங்கன்னா இஃப் இன்க்ரீஸ் இன் ஒன் வேரியபிள் ரிசல்ட்ஸ் இன் டிக்ரீஸ் ஆஃப் தி அதர். ஒரு வேரியபிளோட இன்க்ரீஸ் இன்னொரு வேரியபிளோட டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆர் டிக்ரீஸ் இன் ஒன் வேரியபிள் ரிசல்ட்ஸ் இன் த இன்க்ரீஸ் ஆஃப் தி அதர். இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தென் த வேரியபிள் இஸ் செட் டு பி நெகட்டிவ்லி ஆர் இன்வர்ஸ்லி கோரிலேட்டட். ஏன் அப்படின்னா ஹென்ஸ் வேரியபிள்ஸ் வேரி இன் ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டொமேட்டோவோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா வில் வி டென் டு பை டொமேட்டோ மோர் லைக் பிஃபோர்? நோ, அது வந்து ரெடியூஸ் ஆகுது. பர்ச்சேசிங் பவர் ஆஃப் டொமேட்டோ ரெடியூசஸ். இப்போ ஒரு 100 ரூபா விற்க வேண்டிய இடத்துல ஆல்ரெடி 20 ரூபா விற்கிது ஒரு கிலோ அப்படின்னா இட் கோஸ் டு 200 rupees 10 times. That means we will wait to buy. Okay, so that is how this variable is correlated. So correlation அப்படின்னா it is strength or it talks about or discuss about the strength or intensity of the relationship among the variables. ஒவ்வொரு வேரியபிளுக்குள்ள இருக்கிற ஸ்ட்ரென்த்தோ அவங்களோட இன்டென்சிட்டி ஆஃப் த ரிலேஷன்ஷிப் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோரிலேஷனில் மல்டிபிள் ஆர் பார்ஷியல் கோரிலேஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா மல்டிபிள்னா மோர் தென் 2 வேரியபிள்ஸ் இன்வால்வ் ஆகும் போது மல்டிபிள்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எங்கெல்லாம் வந்து கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன் வந்து யூஸ் ஆகுது, யூட்டிலிட்டி ஆஃப் ஸ்டடி எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் யூஸ்ட் இன் டிரைவிங் ப்ரிசைஸ்லி த டிகிரி அண்ட் டிரெக்ஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ். ஸோ 2 வேரியபிள்குள்ளே இருக்கிற டிகிரியோ இல்லை எவ்வளோ பர்ஃபெக்டாக அது வந்து ரிலேட் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காகவும் இட் இஸ் பீன் யூஸ்ட் ஃபார் அதை வந்து டிரைவ் பண்ணி அந்த ப்ரிசைஸ் ஆஃப் த டிகிரியும் அந்த டிரெக்ஷனையும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுமாதிரி இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் ரெடியூசிங் த ரேஞ்ச் ஆஃப் அன்சர்டனிட்டி இன் த மேட்டர் ஆஃப் ப்ரெடிக்ஷன் பண்ணும்போது சில அன்சர்டனிட்டிஸ் எவ்வளோ இருக்கோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாதிரி எக்கனாமிக்ஸில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. எதுக்காக ப்ளே பண்ணுது அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் த எக்கனாமிக் பிஹேவியர் அண்ட் ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ட் வேரியபிள்ஸ் ஆன் விச் அதர்ஸ் டிபெண்ட். ஸோ ஒரு வேரியபிள் இன்னொரு வேரியபிளோட டிபெண்ட் ஆகுது, அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது, அதோட பிஹேவியர் என்ன, எக்கனாமிக் பிஹேவியர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்கனாமிக்ஸில் நம்ம வந்து கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷனை யூஸ் பண்ணுறோம். பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இதுக்கு வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜஸ்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்கு டு எஸ்டிமேட் த காஸ்ட் ஆஃப் சேல்ஸ், வால்யூம் ஆஃப் சேல்ஸ், சேல்ஸ் ப்ரைஸ் எக்ஸெட்ரா. இதெல்லாம் வந்து இந்த கோரிலேஷன் ஆர் ரெக்ரெஷன் மூலிமா தான் கொண்டு வர முடியுது ஆன் த பேசிஸ் ஆஃப் சம் அதர் வேரியபிள்ஸ் which are financially related with each other. Science and philosophy-ல கூட method of correlation are extremely used in measuring the progress of respective lines. ஸோ இதெல்லாம் தான் வந்து எங்கெங்கே வந்து correlation and regression யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போது என்ன மெத்தட்ஸில் இருக்குது டு ஸ்டடி correlations? ஸோ methods of studying correlation. What are the methods? So there are 2 methods. எப்படி பண்ணுவோம் அப்படின்னா ஒன்று வந்து ஸ்கேட்டர் டயக்ராம். ஓகே, இன்னொன்று வந்து this is A and this is B, coefficient of correlation. ஸோ இது மூலிமா இந்த 2 மெத்தட் மூலிமா நம்ம கோரிலேஷனை படிக்கலாம். ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னா
ஒரு 2 வேரியபிள் இருக்கும் ஸ்கேட்டர் டயக்ராமில். ஓகே, சே எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸுன்ற ஒரு வேரியபிளும் ஒய்ங்கிற ஒரு வேரியபிளும் இருக்குது. இந்த 2 வேரியபிள் இதை வந்து we call it as bivariate sample. ஓகே, bivariate சாம்பிளில் x1, y1 அந்த மாதிரி x2, y2 அதே மாதிரி அப்படியே so on to xn, yn. இந்த x and yல இத்தனை வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதெல்லாம் வந்து ஒரு கிராஃப் plot பண்ணணும். ஸோ plot the points on the graph with one variable வந்து பார்த்திங்கன்னா x axis ஆகும் and other variable வந்து y axis ஆகும் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூ கோ வித் த கிராஃப் இப்படி plot பண்ணுறோம் அப்படின்னா இதில் something will be y axis and something will be x axis. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது தான் ஸ்கேட்டர் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்கேட்டர் டயக்ராமை we also call it as correlation diagram or correlogram, okay, or scatterogram. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நேம்ஸ் வந்து அதுக்கு இருக்குது. ஓகே, correlation diagram, correlogram, scatterogram. So this scatter diagram is represented as a graphic presentation on a bivariate data. ஓகே, இதே ஸ்கேட்டர் டயக்ராம் வந்து என்ன பண்ணுதுன்னா it is giving much relationship between regarding the correlations between two variables. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி x, y இந்த 2 வேரியபிள்ஸ்க்கு உண்டான கோரிலேஷனை வந்து சொல்லுது. அதே மாதிரி if the points cluster more or less than some straight line, correlation is said to be linear. ஸோ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ x and y axis அகெயின் இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்படி போகாமல் if suppose it is going in a straight line then it should said to be linear. Okay, if the cluster around some or non-linear curve வந்துச்சு அப்படின்னா then it is been non-linear or non-linear curve. Okay, அப்போ correlation is said to be, this is called curvilinear or non-linear. ஸோ இதுக்கு 2-3 பேர் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்லேயே வருது அப்படின்னா பாயிண்ட்ஸு லெஸ்ஸார் தென், ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு இப்படி கூட இருக்கலாம். ஓகே, கர்வ் வராமல் கொஞ்சம் இப்படி ஸ்லாண்டிங்கோ இல்லை எப்படியோ, ஓகே கர்வ் வராமல் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்னா தட் இஸ் சென்ட் டு பி லீனியர். பட் ஒரு கர்வ் வருது அப்படின்னா நான் லீனியர் கர்வ், தட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் கர்வி லீனியர் ஆர் நான் லீனியர். இந்த மாதிரி லீனியரில் வந்து இந்த மாதிரி ஒரு லைன் வருது இல்லையா, இந்த லைனை வந்து we call it as regression line. இந்த பாயிண்ட்ஸை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து நம்ம காமிக்கும் போது then it comes as a regression line. ஓகே, இப்போது if all points on the same straight line, correlation வந்து it is also known as perfect or perfectly linear. அதே மாதிரி if line starts from lower left and proceeds to upper left, இந்த மாதிரி அப்பர் ரைட்டு லெஃப்டிலேருந்து போய் அப்பர் ரைட்டுக்கு போச்சு அப்படின்னா ஒரு லைனு, then it is known as correlation is positive. பட் அதே வந்து அப்பர் லெஃப்டில் ஸ்டார்ட் ஆகி இப்படி ரைட் லோவரில் போயிடுச்சு அப்படின்னா then it is correlation is negative. Okay, so as a point என்ன நடக்குதுன்னா cluster must much towards the line, the intensity of relationship வந்து correlation வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ தூரம் லைனோட ஒத்து போகுதோ தட் மீன்ஸ் அந்த டுவர்ட்ஸ் த லைன் இருக்குது அப்படின்னா இட் இஸ் இன்க்ரீஸிங் வே, அப்போது இட் இஸ் கால்ட் கோரிலேஷன் இன்க்ரீசஸ். as இந்த பாயிண்ட் வந்து ஸ்கேட்டர் ஆகும்போது அவே ஃப்ரம் த லைனாக இருக்குது அப்படின்னா இன்டென்சிட்டி டிக்ரீசஸ். ஸோ இங்கே ஒரு ரெக்ரேஷன் லைன் இருக்குது, இந்த ரெக்ரேஷன் லைன்லேருந்து மேலே அப்படியே அவேவாக போகுது அப்படின்னா தென் இட் ஷுட் பி இன்க்ரீஸிங் கோரிலேஷன் அப்படின்றது அர்த்தம். அதே வந்து இப்படி வருது அப்படின்னா தட் மீன்ஸ்
இட் இஸ் மூவிங் அவே அப்படின்னும் போது இட் இஸ் டிக்ரீசிங், இன்டென்சிட்டி இஸ் டிக்ரீசிங். பட் இந்த ஸ்கேனர் டயக்ராமில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன தான் வந்து இது ஒரு நல்ல குட் ஐடியாவாக இருந்தாலும் ரிகார்டிங் கோரிலேஷன்ஸ் நிறைய ஐடியாஸ் கொடுக்கறதுக்கு டிசிஷன் மேக்கிங்க்கு இருக்குது யூஸ் பண்ணாலும், பட் தட் கேன் நாட் ப்ரொவைட் எனி நியூமரிக்கல் வேல்யூ டு மெஷர். அது ரொம்ப முக்கியம் இல்லையா? நியூமரிக்கல் வேல்யூ மெஷர்ஸ்மெண்ட்ஸில் நம்பர்ஸில் இருந்தால் தான் இட் இஸ் அ குட் decision making. Otherwise it is not a good decision making. So it is, you cannot be so accurate on these graphs. That is why there is a measurement called coefficient of correlation. Coefficient of correlation coming into existence. Okay, இப்போ there are some methods of correlation. அதில் first one வந்து covariance. அதே மாதிரி செகண்ட் வந்து coefficient of correlations. ஸோ இது கோரிலேஷனோட ரெண்டு மெத்தட்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். ஸோ கோவேரியன்ஸ் ஒன்று, இன்னொன்று கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு கோவேரியன்ஸை பார்ப்போம். கோவேரியன்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அன் அப்சல்யூட் மெஷர் ஆஃப் கோரிலேஷன். அப்சல்யூட் மெஷர் ஆஃப் கோரிலேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா x1 x and y வேரியபிளாக இருக்கும். அப்போது x1 y1 இதே மாதிரி இன்னொரு x2 y2 அப்படியே வந்து xn yn அப்படிங்கிற வரைக்கும் we are able to pair the observations. ஓகே, ஸோ x and yங்கிறது தான் ஆக்சுவலாக வேரியபிள். ஸோ இதோட கோவேரியன்ஸை கால்குலேட் பண்ணோன்னா we should remember one formula. Covariance of x comma y, that is nothing but 1 divided by n summation of the whole summation of x minus x bar and y minus y bar. இப்போ இங்கே where இப்போ x barன்னு இருக்குல்ல, அப்படியே அது என்ன எக்ஸ்ப்ளனேஷன் தெரியணுமா? x bar is summation x divided by n. ஓகே, இது வேறு ஒன்றும் இல்லை, mean of x. What is this? Mean of x. அதே மாதிரி y பாரோட வேரியபிள் என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா y bar is nothing but summation of y divided by n. ஸோ இது mean of y. ஓகே, ஸோ alternatively என்ன ஆகுது அப்படின்னா we can also use இந்த ஃபார்முலாவை covariance of x comma y, that is equal to, just you have to multiply summation xy divided by n minus x bar y bar. இந்த ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும், இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம கொஸ்டினை பொறுத்து என்ன இருக்குது அவைலபிலிட்டி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளிகபிள் பண்ணணும். ஓகே, ப்ளீஸ் நோட் டவுன் தீஸ் formulas in a book so that later on you can see this formula and start working out the problem. முதல்ல மனப்பாடம் பண்ணணும். இதெல்லாம் பேசிக்காக நான் இப்போ சொல்லும் போதே உங்களுக்கு ஓரளவுக்கு மைண்டில் நின்று இருக்கும். பட் நிறைய ஃபார்முலாஸ் வரும்போது எந்த ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நிறைய வாட்டி இதை யோசித்து எழுதி பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். அண்ட் சின்னதாக ஒரு நோட் போட்டு இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எல்லாம் ஒன்றா எழுதி வச்சுக்கிட்டோன்னா நம்ம ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுறதுக்காகவும் ஒர்க் அவுட் பண்ணும்போது இந்த ஃபார்முலாவை பார்த்து நம்ம அங்கே ஒர்க் அவுட் பண்ணோன்னா ஓரளவுக்கு மைண்டில் நிற்கும். ஓகே, இப்போது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெத்தடு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன். இது ரொம்ப 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 பெரிய ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கணும். இது யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பயோமெட்ரிஷியன். யார்? பிரிட்டிஷ் பயோமெட்ரிஷியன் த ப்ரொஃபஸர் கார்ல் பியர்சன். இந்த கார்ல் பியர்சனை வச்சு ஆல்ரெடி ஒரு சாப்டரில் நம்ம அவரோட மெத்தடை நம்ம பார்த்தோம். எந்த மெத்தட்? ஸ்கியூனஸ் இல்லையா? இவர் வந்து he is known for this coefficient correlation. இவர் வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூவை வந்து இந்த டிகிரி ஆஃப் லீனியர் கோரிலேஷனுக்கு வந்து கொடுக்குறாரு. அதை வந்து he is denoting by r. இதுதான் வந்து அவர் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு இந்த வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் நத்திங் பட் டிகிரி ஆஃப் லீனியர் கோரிலேஷன். டிகிரி அப்படின்னாலே இட் இஸ் இன் பர்சன்டேஜ் இல்லையா? ஸோ ஹியர் r is equal to covariance of x comma y divided by sigma x and sigma y அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக ஃபார்முலா. இதில் வேர் சிக்மா எக்ஸுக்கு என்னன்னு தெரியணும்ல, ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை என். இது வந்து என்ன? ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் எக்ஸு
இல்லையா? அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் y ஸ்கொயர் ரூட் ஆஃப் சம்மேஷன் y minus y bar the whole square divided by n. This is also standard deviation of y. அதே மாதிரி sigma x அப்படிங்கிறது you can also write it as summation of x square divided by n minus x bar the whole square. அதே மாதிரி summation y-ங்கிறது you can also write summation y square divided by n minus y bar the square. ஓகே, இந்த கோவேரியன்ட் x, y டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் சிக்மா எக்ஸ் அண்ட் ஒய்ங்கிறது சிம்பிளிஃபைடு. அப்போது இதெல்லாம் இருக்குது, இதை கால்குலேட் பண்ணி நம்ம இதில் போட்டுக்கலாம். சப்போஸ் இதையே இன்னும் சிம்பிளிஃபிகேஷனாக பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து n இன்ட்டு சிக்மா எக்ஸ் ஒய் மைனஸ் சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய், ஓகே, சிக்மா எக்ஸ் அண்ட் சிக்மா ஒய் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n into sigma x square minus summation x square into minus summation of x the whole square. இது ஒரு formula into summation of n into n into summation of y square minus summation of y the whole square. ஸோ இவ்வளோ பெரிய ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த ஃபார்முலா as well as this formula is same. எந்த இடத்துக்கு எதை யூஸ் பண்ணிக்கணுன்றதை பார்க்கணும். ஓகே, இப்படியும் கேல்குலேட் பண்ணிக்கலாம், அப்படியும் கேல்குலேட் பண்ணலாம். இப்படி இருந்தால் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, இது ரெண்டுத்துக்கு பதிலாக இந்த ரெண்டு யூஸ் பண்ணிக்கணும். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை என்னன்னாலும் ஒன்று தான். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை என் மைனஸ் எக்ஸ் பார் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயருங்கிறதும் ஒன்று தான். ஓகே, இப்போது R2 அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம R மட்டும் தான் சொல்கிறோம். R2 R ஸ்கொயராக இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். ஸோ இதையே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ R கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிட்டாலே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷன். இப்போது R வந்து which lies between 1 and 1, that is -1 is less than or equal to R is less than or equal to 1. ஸோ -1லேருந்து ஆர்க்குள்ளே இருக்குது அப்படின்னா அது R. R2 அப்படின்னா என்ன பண்ணும், இட் இஸ் லைஸ் பிட்வீன் 0 and 1. ஸோ R2 வந்து நெகட்டிவ் வராதுன்னு அர்த்தம். ஓகே, அப்போது திஸ் கேன் ஆல்சோ பி ரிட்டன் as 0 is greater than or equal to R2, less than or equal to R2, and R2 is less than or equal to 1. This is the two equations that we need to remember, and this is what coefficient of determination is. இப்போ R அப்படிங்கிறது is equal to 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்பர் 1. That means it indicates perfect positive linear correlation. R வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா the answer will be perfect positive linear coefficient. இப்போ இதே R வந்து -1 இருக்குன்னு வச்சுக்கோங்க, that means it indicates perfect negative linear correlation. இப்போ இது ரெண்டுக்கும் பெருசாக கன்ஃபியூஷன் இருக்காது, ஏன்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ்ன்றது நம்ம அதிலே ஆன்சர் சொல்லிடுறோம். இப்போ R is equal to 0ன்னு வச்சுக்கோங்க. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் லீனியர் கோஎஃபிஷியன்ட். இங்கே வந்து ஆப்சண்ட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் 0 வந்தால். ஓகே, அப்போ 0 இஸ் லெஸ் தென் ஆர் ஆர் தென் லெஸ் தென் ஆர் 1 அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் பாசிட்டிவ் லீனியர் இல்லையா கோரிலேஷன். அதே -1 is less than or r is less than or 0, then it indicates linear, negative linear. Okay, அப்போது R வந்து என்ன பண்ணுது, measures only linear correlation. அப்போது non-linear correlationனை R measure பண்ணாது. So you have to know R can only measure linear correlation. ஓகே, அப்போது என்ன ஆகுது, நான் லீனியரை வந்து correlation cannot be measured. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவில் வர வாய்ப்பு இருக்குது. இந்த R is equal to என்ன, R is equal to -1, R is equal to 1, R is equal to 0, அண்ட் பாசிட்டிவ் லீனியரோட கோரிலேஷன் என்ன, நெகட்டிவ் லீனியரோட கோரிலேஷன் என்னன்ற ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரியணும். அண்ட் திஸ் ஒன்
R can only measure linear correlation and non-linear correlation can only be measured by R. R, or the coefficient of correlation. Okay. So in the graph will make you understand how clearly எல்லா regression and curve எப்படி இருக்கு, correlation எப்படி இருக்கு, and the differences from the linear and correlation. Okay. So இப்போ பார்க்கலாம் ஒரு problem. Calculate the covariance and coefficient of correlation from the following data. So covariance கண்டுபிடிக்கணும், coefficient correlation கண்டுபிடிக்கணும். They have given two variables x and y. So அதோட values கொடுத்திருக்காங்க. So first and foremost we have to do what is that அப்படின்னா ரெண்டுத்தோட ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க. So covariance ஓட ஃபார்முலா கோவி x, y is equal to summation of xy divided by n minus x bar y bar. இல்லையா? இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்போ இதுல என்னென்னலாம் தேவை அப்படின்னா நமக்கு summation of xy தேவை. ஓகே, அதே மாதிரி x bar தேவை, y bar தேவை. இல்லையா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ x bar ஓட ஃபார்முலா என்ன? summation x divided by n. அதே மாதிரி summation y divided by n. அப்போ summation x தெரியணும்னா we need to know the total. ஓகே, அதே மாதிரி summation xy தெரியணும்னாலும் ஒரு டேப்லர் காலம் போட்டுக்கலாம். ஸோ த டேப்லர் காலம் வந்து இப்படி வரும். அது இல்லாம இன்னொரு ஃபார்முலா என்ன கேட்டிருந்தாங்க, சாரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் இருக்குல்ல, அதையும் எழுதி வச்சுப்போம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் அதோட ஃபார்முலா என்ன? R is equal to n into summation xy minus summation x and summation y divided by square root of whole n into summation x square minus summation x the whole square, the whole close the bracket, and n into summation y square minus summation x the whole, summation y the whole square. So இந்த formula. அப்ப இன்னொன்னும் தெரியணும், என்ன? x square தெரியணும், y square தெரியணும், இல்லையா? So இது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கணும் நம்ம இப்போ. இப்போ let's do the tabular column. First என்ன எழுதிருக்கோம்? x எழுதுறோம், அடுத்தது y எழுதுறோம். அப்ப என்னென்னலாம் தேவை? x ஸ்கொயர் வேணும், y ஸ்கொயர் வேணும், x y வேணும், இல்லையா? ஒரு ஃபார்முலாக்கு இதெல்லாம் தேவைன்றது முதல்ல நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப x ஓட வேல்யூஸ் என்ன? 3 4 5 6 7. So 3 4 5 6 and 7. அப்போ y ஓட வேல்யூஸ் வந்து 5 6 7 8 and 9. இப்போ x ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த காலமை அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோம். ஸோ 3 ஸ்கொயர்ஸ் ஆர் 9, 4 ஸ்கொயர்ஸ் ஆர் 16, 5 ஸ்கொயர்ஸ் ஆர் 25, இது 36, and this is 49. So again 5 squares are 25, 6 squares are 36, and 7 squares are 49, 8 squares are 64, and 9 squares are 81. இப்போ we have to also find out x and y. So 3 into 5. 3 into 5 என்ன? 15. 4 into 6 are 24. 5 into 7s are 35. 6 8s are 48. 7 9s are 63. Now we have to bring the summation இல்லையா? அப்போ இதெல்லாத்தையும் டோட்டல் பண்ணணும். டோட்டலா சம்மேஷன் சொல்றோம். ஸோ ஒரு டேபிளர் காலம் போட்டாச்சு. இதோட சம்மேஷன் வந்து summation x அப்படியே இது டோட்டல், தட் இஸ் summation x is equal to 25, summation y is equal to 35, இது அப்படி டோட்டல். summation x square is equal to 135, summation y square is equal to 255, summation xy is equal to 185. summation சொல்றோம். ஸோ ஒரு டேபிளர் காலம் போட்டாச்சு. இதோட சம்மேஷன் வந்து summation x அப்படியே இது டோட்டல், தட் இஸ் summation x is equal to 25, summation y is equal to 35, இது அப்படி டோட்டல். summation x square is equal to 135, summation y square is equal to 255, summation
xy is equal to 185. இப்போ இந்த மேல இருக்க ஃபார்முலாஸ்ல யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ எக்ஸ் பார் அப்படின்னா சமேஷன் எக்ஸ் டிவைட் பை ஒய், சாரி என், என்னங்கிறது நம்பர் இல்லையா? அப்போ n இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 5 இல்லையா? 5 வேரியபிள்ஸ், ஐ மீன் 5 2 வேரியபிள் 5 பேராமீட்டர்ஸ், ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் பேராமீட்டர் வாட் எவர் யூ நோ. ஸோ நான் n, ஓகே. அதே மாதிரி எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் எக்ஸ் டிவைட் பை என். சமேஷன் எக்ஸ்ங்கிறது என்ன? 25. 25 divided by n-ங்கிறது 5. So, summation x bar is nothing but 5. இப்போ y bar கண்டுபிடிப்போமா? அதே மாதிரி y bar is equal to summation y divided by n. Summation y-ங்கிறது what is the answer? 35. 35 divided by 5. That means it is 7. அப்புறம் summation, இப்போ அந்த ஃபார்முலா வந்து covariant x, y is equal to summation xy divided by n minus x bar y bar. அப்போ summation xy-ங்கிறது we have already found it out, 185 divided by 5 minus 5 into 7. 5 into 7. So that is nothing but 185 divided by 5 minus 5 sevens are 35. And again, இப்போ பாருங்க, 185 minus 35 into 5. அப்படி இதோட value 5 5s are 25, 15, and this will become 175 divided by 5. So this will be difference is 10 divided by 5. That's nothing but 2. So covariance is nothing but 2. Okay. அப்ப அடுத்த ஃபார்முலா என்ன நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது? மேல இருக்க அந்த ஃபார்முலா R is equal to n into summation xy minus summation x into summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square. அதே மாதிரி n into summation y square minus summation y the whole square. இப்போ இதிலெல்லாம் அப்படியே வேல்யூஸாக நம்ம பண்ணணும். என்னங்கிறது ஆல்ரெடி தெரியும் 5, summation xyங்கிறது 185 minus summation xங்கிறது 25, summation yங்கிறது 35 divided by what is the square root of n வந்து 5, summation x square அது வந்து 135 minus 25 the whole square into space எல்லாம் நல்ல கீழே எழுதுறேன், 5 into summation y square அப்படிங்கிறது 255 minus 35 the whole square, that is summation y square. So value will be, இதெல்லாம் calculate பண்ணிட்டு value என்னன்னு பார்ப்போமா? So 25 into 35, okay, this will be 925 minus 875 divided by square root of 50 into 50. That is nothing but 50 divided by 50 is equal to 1. So எப்பவுமே நம்மளுக்கு 1 வேல்யூவை விட பெருசா போகாது, கோரிலேஷன் மட்டும். ஸோ இங்கே 1ன்னு தான் வந்திருக்கு, அப்போ இட் இஸ் பாசிட்டிவ் கோரிலேஷன் இல்லையா? நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈக்குவேஷன்ஸ்லாம் படிச்சோம்ல, அப்போ கோரிலேஷன் இங்கே வந்து இட் இஸ் அ பாசிட்டிவ் கோரிலேஷன் பிகாஸ் ஆரோட வேல்யூ வந்து 1. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். இது வெறும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷனை மட்டும் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா நமக்கு கோவேரியன்ஸோட ஃபார்முலா ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போவும் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன் இந்த ஆரை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதை வச்சு நம்ம கொஞ்சம் சம் பார்ப்போம். இந்த ஒரு சம்மை அதை வச்சு பார்த்துருவோம். இப்போது calculate the coefficient of correlation for the given data x, y, 3, 8 அந்த எக்ஸோட y வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கணும். r is equal to n into summation xy minus summation x into summation y divided by square root of n into summation x square minus summation x the whole square. அதே மாதிரி n into summation y square minus summation y the whole square இல்லையா? இப்போ என்னென்னலாம் தேவை, xy தேவை, x தேவை, சம்மேஷன் x தேவை, x சம்மேஷன் y தேவை, x ஸ்கொயர் தேவை, சம்மேஷன் ஆஃப் x ஸ்கொயரு, சம்மேஷன் ஆஃப் x ஸ்கொயர். ஸோ அப்போ காலம் வந்து x, y, x ஸ்கொயர், y ஸ்கொயர் அண்ட் xy.
இப்போ எத்தனை வேரியபிள் இருக்குது? 1 2 3 4 5. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 5 இங்கேயும் அதையும் நோட் பண்ணிக்கணும். அப்போது 1 2 3 4 5 அண்ட் தென் லாஸ்ட் ஒன் ஃபார் டோட்டல். அப்படியே ஏன்னா பெருசாக தெளிவாக இருக்கிறதுக்காக நான் பெருசாக போடுறேன். இந்த மாதிரி ஒரு சார்ட் போட்டு பண்ணும்போது இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் அஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ வாட் ஆர் த வேரியபிள்ஸ் கிவன்? 3 4 5 6 and 7. அது மாதிரி y வந்து 8 7 6 5 4. ஸோ 3 squares are 9, 4 squares are 16. அதே மாதிரி 25 36 49. அதே மாதிரி 8 வந்து 64, 7 squares are 49, 6 squares are 36, 5 squares are 25, 4 squares are 16. அதே மாதிரி x and y multiply. 3 8s are 24, 4 7s are 28, 5 6 are 30. அதே மாதிரி 6 5s are 30, 7 4s are 28. இப்போ இதோட சம்மேஷன் x என்ன? 25. சம்மேஷன் y என்ன? 30. சம்மேஷன் x ஸ்கொயர் என்ன? 135. சம்மேஷன் y ஸ்கொயர் என்ன? 190. சம்மேஷன் y ஸ்கொயர்னா இந்த ஹோல் இந்த சம்மேஷன் இது பற்றி டோட்டல். ஓகே, சம்மேஷன் xyங்கிறது இதோட டோட்டல் 140. இப்போது ஜஸ்ட் அப்ளை டு த ஃபார்முலா. r is equal to என்னங்கிறது 5, சம்மேஷன் xyங்கிறது 140, தென் மைனஸ் சம்மேஷன் xங்கிறது 25 இன்ட்டு சம்மேஷன் yங்கிறது 30 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னங்கிறது 5, சம்மேஷன் x ஸ்கொயருங்கிறது 135 மைனஸ் சம்மேஷன் xன்றது 25 ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி n இன்ட்டு வாட் இஸ் y ஸ்கொயர் இங்கிறது சம்மேஷன் y ஸ்கொயர் 190 மைனஸ் சம்மேஷன் y 30 த ஹோல் ஸ்கொயர் த ஹோல். இப்போ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு வர்றது என்ன? r வந்து 5 இன்ட்டு 140, அதை அப்படியே கால்குலேட் பண்ணிட்டு வாங்களேன். மைனஸ் 30க்கு வந்து ஸோ சிம்ப்ளிஃபிகேஷன் வந்து இதோட சிம்ப்ளிஃபிகேஷன் இதுவாக இருக்குது. ஸோ இங்கே மைனஸ் 50 டிவைடட் பை இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வேறு. அப்போ இது மைனஸ் பண்ணுறதுக்கு என்ன? ஸ்கொயர் ரூட் ஆஃப் திஸ் வில் பி 50, அதுவும் 50. ஓகே, this will be minus 50 divided by square root of 2500. இது nothing else minus 50 divided by 50, that is equal to minus 1. இப்போது இங்கே r is equal to minus 1 அப்படின்னா it is perfect negative correlation. Perfect negative correlation. ஓகே, இப்போ அடுத்த சம் பாருங்கள். obtain the covariance, coefficient and correlation and the coefficient of determination for the following data. ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க, export of raw materials, import of furnished goods. ஓகே, இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா export of raw materialsனு ஒன்று இருக்குல்ல, இது அண்ட் import of furnished goods, இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரெண்டு வேரியபிள்ஸ். ஓகே, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து கோரிலேஷனோட வேலை. இது ரெண்டுத்தையும் எப்படி சம்மந்தப்படுத்தி பார்க்குறதுங்கிறது தான் வேலை. ஓகே, அப்போ கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கோரிலேஷன்ஸ் கண்டுபிடிக்கணும், அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிட்டர்மினேஷனையும் கண்டுபிடிக்கணும். இது வந்து நம்ம ஒரு இடத்துல படித்தோம். டிட்டர்மினேஷனுங்கிறது ஜஸ்ட் ஆர் ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷனை ஸ்கொயர் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு டேபிள் கொடுத்தா என்ன பண்ணணும்? நம்ம ஃபார்முலாவை ரெக்கலெக்ட் பண்ணிக்கணும். ஒன்ஸ் அகேன் என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? கோவேரியன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இப்போ இதை எக்ஸ்னும் we will represent it as and this is will be y. ஓகே, இப்போ கோவேரியன்ஸோட ஃபார்முலா என்ன? சமேஷன் ஆஃப் எக்ஸ் ஒய் டிவைட் பை n மைனஸ் எக்ஸ் பார் இன்ட்டு ஒய் பார் இல்லையா? இதுக்கப்புறம் ஆர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆரோட இது என்ன? n இன்ட்டு சமேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சமேஷன் எக்ஸ் இன்ட்டு சமேஷன் ஒய் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் n இன்ட்டு சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் in minus summation x the whole square the whole into n into summation y square minus summation y the whole square இல்லையா? அதே மாதிரி r is equal to determination is equal to coefficient of determination is equal to that is nothing but r2. அவ்வளோதான். இதெல்லாம் எழுதி வச்சுக்குவோம். டேபிள் போடுவோமா?
எக்ஸுங்கிறது ரா மெட்டீரியல்ஸ், எக்ஸ்போர்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் அதை எடுத்துக்குவோம். ஒய்ங்கிறது இம்போர்ட் ஆஃப் ஃபர்னிஷ் குட்ஸ். அப்படியே வந்து காலமில் எழுதிடுங்க. 42, 44, 58, 55 பெரிய ப்ராப்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். 66. அதே மாதிரி ஒயில் வந்து 56, 59, தென் 53, 58, 65, 78 and 58. இதை நான் ஒரு காலம் போட்டுக்கிறேன். ஸோ காலம் இப்படி இருக்கும். இதில் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் அண்ட் தென் எக்ஸ் அண்ட் ஒய். ஸோ வேல்யூஸ் எக்ஸ் ஸ்கொயருங்கிறது இது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ 42 ஸ்கொயர் வந்து 1764. இது வந்து 1936, 3364, 3025, 7921, 9604 and this will be 4356. 66 ஓடது. அடுத்து y காலம் அப்படியே ஸ்கொயர் பண்ணுவோமா? 3136, 3481, 2809, 3364, 4225, 6084, 3364. ஸோ இப்போது எக்ஸும் ஒய்யும் ஸ்கொயர் பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோமா? 2352, 2596, 3074, 3190, 5785, 7644, 3828. ஓகே, இப்போ சமேஷன் எக்ஸ் என்ன? 452. சமேஷன் ஒய் 427. சமேஷன் எக்ஸ் ஸ்கொயர் 31970. ஓகே, சமேஷன் ஒய் ஸ்கொயர் 26463. அதே மாதிரி சமேஷன் xy 28469. இப்போ இதில் கோவேரியன்ஸ்க்கு கண்டுபிடிச்சிடலாமா? சமேஷன் xyங்கிறது 28469 divided by number 1 2 3 4 5 6 7. ஸோ இங்கே n is equal to 7. ஓகே, அப்போது 7 மைனஸ் எக்ஸ் பார். இப்போது ரொம்ப முக்கியம். எக்ஸ் பார் என்ன? x bar is equal to summation x divided by n. Summation x ங்கிறது 452 divided by 7. So that will be 64.571. அதே மாதிரி y bar ங்கிறது summation y divided by n 427 divided by n, that is nothing but 61. So இங்கே அப்படி அப்ளை பண்ணுவோம். 64.571 into 61. ஓகே, இப்போது தான் இருக்கு. Then value will be, coefficient value என்ன? 128.16. just solve this. இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். அது அப்படியே இதை மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி டிவைட் பை 7. ஓகே, ஸோ உங்களுக்கு சால்வ் பண்ணவே நான் காமிக்கிறேன். 64.571 into 61, that is nothing but 3938.831. ஸோ இப்போது இந்த 7 இங்கே போச்சுன்னா 28469 minus 27571.871. ஸோ பாயிண்ட்டை மட்டும் வச்சுப்போம். டிவைடட் பை 7. இப்போ இதிலேருந்து minus 28469 will get 897.183 divided by 7. That will be 128.169 value. இந்த வேல்யூ வந்துருச்சா? ஸோ இதோட சிம்பிளிஃபிகேஷன் தான் இவ்வளோ தூரம் போட்டேன். இது டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு பார்த்தேன். சில பேர் அதையும் கேட்டிங்கன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக போட்டுட்டேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா கோவேரியன்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். அடுத்து என்ன? ஆருக்கு என்ன இருக்குது? n வந்து 7, சிக்மா xyங்கிறது இதாக இருக்குது 28469. அடுத்து சிக்மா x இன்ட்டு சிக்மா y. சிக்மா x 452 and சிக்மா y 427. 452 into 427. இதுக்கு divided by square root of nங்கிறது 7, சிக்மா x square 31970 minus 452 the whole square into n ங்கிறது 7, again y ங்கிறது
26463 minus 427 the whole square. ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வேல்யூ will be 0.834. எப்போவுமே கோரிலேஷன் வந்து 0 to 1, அதாவது -1லேருந்து 1க்குள்ளே இருக்கும் இல்லையா? அப்போ வேல்யூ வந்து 0.834. இப்போ ஆரோட வேல்யூ என்ன? determination, coefficient of determination oda value r square, that's nothing but r is equal to 0.834. so r square is equal to 0.834 the whole square, that's nothing but 0.695. okay, to sum up, properties of correlation coefficient எல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோரிலேஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து ஷெட் நாட் எக்ஸீட் 1 நியூமெரிக்கலி. பார்த்திங்கன்னா எல்லா சம்ஸும் நம்ம 3 சம் பார்த்தோம். அதில் 3மே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மைனஸில் இருக்கும், இல்லைனா 1க்குள்ளே இருக்கும். ஸோ -1 and -1 +1க்கு நடுவில் தான் கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன், தட் இஸ் ஆர், அந்த வேல்யூ வந்து இருக்கும். ஓகே, ஸோ சிம்பாலிக்கலி -1 is less than or equal to r and less than or equal to 1. கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன் வந்து ஒவ்வொரு இண்டிபெண்ட்டாகவே இருக்குது. இப்போ நம்ம பழைய சம்மில் பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் லைக் இண்டிபெண்ட் வேரியபிளாக இருக்குது, ஒன்றும் ரிலேட்டடாகவே இல்லை. பட் ஸ்டில் அதோட ஆரிஜின் அண்ட் ஸ்கேலை வந்து சேஞ்ச் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண முடியும். அதே மாதிரி 2 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் அன்கோரிலேட்டடாக இருக்கலாம், பட் கன்வர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் கோரிலேஷன் வந்து சிமெட்ரிக் தான். தட் மீன்ஸ் இட் வில் நாட் சேஞ்ச் இட் பொசிஷன். சிமெட்ரிக்லனா சம்திங் லைக் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், இந்த மாதிரி இந்த சைடு இல்லைனா இந்த சைடு சம்திங் ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். ஸோ ஆர் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒய் கமா எக்ஸ், இந்த ஈக்குவேஷன் வந்து ப்ரூவ் ஆகுது கோரிலேஷன் கோஎஃபிஷியண்ட்டில். ஓகே, இதுதான் வந்து கோஎஃபிஷியண்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது.